வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். இந்த வீடியோல நம்ம லா காலேஜ் ஹாஸ்டலை பத்தி பார்க்க போறோம். லா காலேஜ் ஹாஸ்டல்ல ஃபுட் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கும், லா காலேஜ் ஹாஸ்டல் ரூம்ஸ் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கும், லா காலேஜ் ஹாஸ்டல் காலேஜ் டிஸ்டன்ஸ்ல இருந்து எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும், லா காலேஜ்ல வந்துட்டு எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதை பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். லா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க லா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டு லா காலேஜை பத்தி தெரிஞ்சுக்கணும் விரும்பலாம், இந்த வீடியோஸ் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். லா காலேஜ் ஹாஸ்டல் பாத்தீங்கன்னா காலேஜ் ஒட்டின மாதிரி தான் வந்துட்டு மோஸ்ட்லி லா காலேஜோட ஹாஸ்டல்ஸ் இருக்கும். லேடிஸ் ஹாஸ்டல் வந்துட்டு லா காலேஜோட கேம்பஸ்குள்ளேயே தான் வந்துட்டு லா காலேஜ் வந்துட்டு அமைச்சிருப்பாங்க. பிரின்சிபல் வந்துட்டு மோஸ்ட்லி லேடிஸோட ஹாஸ்டல் வந்துட்டு லா காலேஜோட கேம்பஸ்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன்ல போட்டிருப்பாங்க. லா காலேஜோட ஹாஸ்டல்ல சீட் கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா லேடிஸ்க்கு வந்துட்டு ஒரு மினிமம் வந்துட்டு ஒரு 3/4 தான் வந்துட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். மீதி இருக்க 60% வந்துட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியில இருக்காது. ஏன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்துட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல சம்பந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு படிக்கிறதுக்கோசம் வந்துட்டு அந்த 3/4 தான் வந்துட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்துட்டு இருக்குமே. இதையும் தாண்டி வந்துட்டு அடிஷ்னலா வந்துட்டு பெட் ஃபெசிலிட்டி வந்துட்டு தருவாங்க. எதனாச்சும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அவங்க வந்துட்டு அது வந்துட்டு பிரின்சிபலும் வார்டனும் வந்துட்டு ஒரு பர்மிஷன் கொடுத்தா உண்டு. இதையும் தாண்டி ஜென்ஸ் லா காலேஜ் ஃபெசிலிட்டி பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் ரேடியஸ்ல வந்துட்டு இருக்கும். இல்லைன்னா 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தான் இருக்கும். 10 கிலோமீட்டர் ரேடியஸ்னா வந்துட்டு ஒரு பஸ்ல வந்துட்டு ஒரு ½ அன் ஹவர்ல வந்துட்டு போற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு 5 கிலோமீட்டர் ரேடியஸ் எதனாச்சும் பைக்கு சைக்கிள்ல வந்துட்டு போற மாதிரி இருக்கும். இதுதான் வந்துட்டு ஜென்ஸுக்கு வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு லா காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே வந்துட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து கொடுக்க மாட்டாங்க. இது எல்லா இன்ஜினியரிங் காலேஜும் தவிர்த்து எல்லா காலேஜ்லயும் வந்துட்டு ஜென்ஸுக்கு மட்டும் வந்துட்டு கேம்பஸ்குள்ள வந்துட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்துட்டு இருக்காது. லேடிஸ்க்கு மட்டும் தான் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு சேஃப்டி இருக்கணும்னு சொல்லிட்டு கேம்பஸ்குள்ளேயே வந்துட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க. இல்லைன்னா காலேஜ் விட்டு ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல வந்துட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கும். ஆனா வார்டன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரு இருப்பாங்கன்னா மெயின் வார்டன் வந்துட்டு உங்களுக்கு காலேஜோட அசிஸ்டன்ட் பிரின்சிபலா இருப்பாரு, இல்லைன்னா ஹெச்ஓடியா இருப்பாங்க, இல்ல வந்துட்டு ஒரு சீனியர் ப்ரொஃபஸரா இருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு வார்டனா கொடுப்பாங்க. இன்சார்ஜ் வந்துட்டு அந்த ஹாஸ்டலுக்கு வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் அலோகேட் பண்ற ஒரு இன்சார்ஜ் பர்சனா இருப்பாங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு ஃபுட் ஃபெசிலிட்டி வந்துட்டு எப்படி இருக்கும் ஹாஸ்டல்ல வந்துட்டு காலேஜ் டிஃபன் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. லஞ்சை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியான இது மெயின்டைன் தான் பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு பாதி பேர் வந்துட்டு லஞ்ச் வந்துட்டு உள்ள வந்துட்டு இருக்க மாட்டாங்க, எல்லாம் காலேஜ் கிளம்பி போயிடுவாங்க, வெளியே கிளம்பி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டின்னர் இது வந்துட்டு ஹாஸ்டல்ல வந்துட்டு ப்ரொவைட் பண்றது. காலையில வந்து டிஃபன் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ரேண்டமா தான் இருக்கும். இட்லி உப்புமா எதனாச்சும் ஒரு நாளைக்கு வந்து டிஃபரன்ஸா போடுவாங்க. நைட் வந்துட்டு ரைஸுக்கு இருக்கும், இல்லைன்னா வந்துட்டு சப்பாத்தி அந்த மாதிரி எதனாச்சும் ஒரு டிஃபன் ஐட்டம் வந்துட்டு கொடுப்பாங்க. ஃபுட்டு வந்துட்டு நார்மலா வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கிற ஃபுட்டோட கம்பேர் பண்ணும்போது லா காலேஜ் ஹாஸ்டல் ஃபுட் வந்துட்டு கொஞ்சம் வந்து பெட்டரா வந்துட்டு எப்பவுமே இருக்கும். ஏன்னா எல்லாரும் வந்துட்டு லா தெரிஞ்சதுனால எல்லாரும் வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லா காலேஜ் ஹாஸ்டல் மட்டும் கொஞ்சம் வந்துட்டு ஒரு டீசென்டா வந்துட்டு ஃபுட் வந்துட்டு எப்பவுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. வார்டன்ல இருந்து பிரின்சிபல் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு ரேண்டமா வந்து செக்அப்லாம் பண்ணிட்டு போவாங்க. செக்அப்லாம் பண்ணிட்டு ஃபுட் எல்லாம் வந்துட்டு குவாலிட்டியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு பார்த்துட்டு போவாங்க. அதெல்லாம் ஃபுட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஃபுட்டு வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு ஃபீஸோட இன்க்ளூசிவ் தான் பண்ணி கொடுப்பாங்க. இதையும் தாண்டி வந்துட்டு உள்ள வந்துட்டு நிறைய கேட்டகரிஸ்லாம் இருக்கும். இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு SC ST இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட வந்து ஃப்ரீயா தான் கொடுப்பாங்க. இதே OBCல ஒரு பெர்சன்டேஜ் மட்டும் அமௌண்ட் கட்டினா போதும். மற்ற கேட்டகரி வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்காலர்ஷிப் வந்துட்டு அவங்களுக்கு என்ன இருக்கோ அந்த மாதிரி ஒரு இது இம்பார்ட்டன்ஸ்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் டைஃபன்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க. இது வந்து ஹாஸ்டலோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். மினிமம் வந்து ஒரு 1000 rupeesல பெர் annum வந்துட்டு உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி முடிக்கும். ஏன்னா வந்து கவர்மெண்ட் லா காலேஜ்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சரா வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 3000 அதுக்குள்ளதான் முடியும். ஹாஸ்டல்ல வந்துட்டு அதே மாதிரி 1000 தான். ஆனா ஹாஸ்டல்ல சீட்டு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா வேற மாவட்டத்துல இருந்து வரும்போது வந்துட்டு நீங்க வந்துட்டு சென்னையில படிக்கிறீங்க, இல்ல நான் கோயம்புத்தூர்ல படிக்கிறேன், மதுரையில படிக்கிறேன், ஆனா என்னோட மாவட்டம் வந்து மதுரையில இல்ல, நான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரணும், அதனால எனக்கு ஹாஸ்டல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க கவுன்சிலிங் போகும்போதே வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஹாஸ்டல்ல தங்குற மாதிரி எதுவுமே இருக்காது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மியா தான் இருக்கும், அதெல்லாம் உங்களோட மாவட்டத்தை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க தான் சொல்லுவாங்க. அது பக்கத்துல இருக்க மாவட்டத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லி உங்களுக்கு வந்துட்டு கவுன்சிலிங் நடக்கும். அதனால ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை நம்பி நீங்க வந்துட்டு லா காலேஜ்ல வந்து ஜாயின் பண்றது வந்து 100% நீங்க லா காலேஜை நம்பாதீங்க. ஏன்னா வந்துட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ரொம்ப சீட் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு அவ்வளவு வந்துட்டு இன்ஜினியரிங் காலேஜ்ல எல்லாமே பிரைவேட் தான். அதனால வந்துட்டு ஹாஸ்டலுக்கு அதிகமான காசை வாங்கி உங்களுக்கு வந்துட்டு ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க. ஆனா லா காலேஜ்ல வந்துட்டு எல்லாமே கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட இருக்கிறதால வந்துட்டு ரொம்ப கம்மியான சீட் ஃபெசிலிட்டி தான் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு மத்த உங்களுக்கு இன்னும் சென்னையில இருக்கீங்கன்னா சென்னையில இருக்கிற சர்க்கிள்ல இருக்க காலேஜை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா வந்துட்டு ரொம்ப தூரத்துல இருந்து நான் இந்த காலேஜ்ல படிக்கிறேன், எனக்கு சர்க்கிள் எந்த காலேஜும் இல்லைன்னா அந்த மாதிரி நீங்க பிரின்சிபலுக்கு ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர்ல எழுதி கொடுத்து எனக்கு வந்துட்டு நான் வேற மாவட்டத்துல இருந்து வரேன், அந்த சர்க்கிள் எனக்கு எந்த காலேஜும் இல்லை, எனக்கு வந்துட்டு நான் இங்கதான் தங்கி படிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டில எனக்கு சீட் வந்துட்டு அலோகேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர்ல எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க.
அந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸ்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கணும். ஆனால் கவுன்சிலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு ஹாஸ்டலில் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறது வந்துட்டு எவ்வளோ அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் பிரின்சிபல் அந்த ஹாஸ்டல் வார்டன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு சீட்டை வந்துட்டு இது பண்ணுவாங்க. இதை தான் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட டீடைல்ஸ். இதையும் தாண்டி ஹாஸ்டலில் வந்துட்டு வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் எதனாச்சும் இருக்கா? கன்ஃபார்மாக உங்களுக்கு டவுட் வரும். ஏன்னா ஹாஸ்டல் டைமிங் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா லா காலேஜ் படிக்கிறவங்க வந்துட்டு ஜூனியராக வந்துட்டு போவாங்க. பார்ட் டைம் வேற எங்கேயாச்சும் வந்துட்டு லீகல் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போயிட்டு ஜாப் பண்ணிட்டு வருவாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணதால. ஏன்னா லேடிஸ்க்கு வந்துட்டு 6 மணிக்குள்ள வந்துட்டு ஹாஸ்டலுக்குள்ள வந்துடலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காலேஜ் கேம்பஸ்குள்ளே இருக்கிறதால காலேஜ் கேம்பஸ் வந்துட்டு 6 மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் 6 மணிக்குள்ளேயே வந்துடணும். மேக்ஸிமம் போனால் ஒரு 7 மணி தான் டைம் லைன் கொடுப்பாங்க. அதுவும் பர்மிஷனோட வந்துட்டு வார்டன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி தான் நம்ம வந்து இது பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே வந்துட்டு நைட்ல வந்து லேடிஸ் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. சேஃப்டி வந்துட்டு முக்கியம். அதெல்லாம் வந்துட்டு நைட்ல வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் பேரண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து கூட்டு போனாங்கன்னா ஒரு பர்மிஷன் வந்துட்டு இருக்கு. பேரண்ட்ஸ் கார்டியன் வந்துட்டு போற மாதிரி இருந்தா மட்டும்தான். அதுக்கப்புறம் இல்ல நான் வந்து பக்கத்துல வந்துட்டு ஹாஸ்டல்ல தங்கிக்கிறேன் அப்படின்னா அது உங்களோட விருப்பம். அப்போ வந்துட்டு உங்களுக்கு எனி டைம் நீங்க வந்துட்டு போகலாம். அது வந்துட்டு அந்த ஹாஸ்டலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பொறுத்து இருக்கு. ஜென்ஸுக்கு வந்துட்டு உங்களோட வார்டனோட நீங்க வந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்து தான் இருக்கு. வார்டன் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு வந்துட்டு லெவல்ஸோட எக்ஸெப்ஷன்லாம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் பிரச்சனை எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்துட்டு எதனாச்சும் வேலைக்கு போகிறேன், நான் வந்துட்டு ஜூனியராக இருக்கேன், எனக்கு ஜூனியராக நான் பார்க்குற ஆஃபீஸில் எனக்கு வந்துட்டு ஆஃபீஸ் வந்துட்டு மோஸ்ட்லி 8 மணிக்கு மேலே தான் முடியுது, நான் அங்கேருந்து கிளம்பி வர்றதுக்கே 10 மணி ஆகுதுன்னா எனக்கு பர்மிஷன் கொடுங்க. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்துட்டு ஒரு வார்டன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு பர்மிஷன் வாங்கி இது பண்ணலாம். ஆனால் வார்டன் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் மோஸ்ட்லி எல்லாரையும் வந்துட்டு வார்டன் சொல்லிடுவாங்க 6 மணிக்குள்ளே நீங்கள் வந்துட்டு வந்துடணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 10 மணி 8 மணி தான் நீங்கள் வார்டனோட பர்மிஷன் தான் இருக்கணும். இதான் ஹாஸ்டலோட டைமிங் டீடைல்ஸ். இதான் தாண்டி எனக்கு ஹாஸ்டல்ல வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். கீழே கமெண்ட்ஸ்ல வந்துட்டு உங்க கேள்விகளை கேளுங்க. அதுக்கு வந்து நான் வந்துட்டு பதில் வந்து தரேன், ரெஸ்பான்ஸ் தரேன். நிறைய கேள்விகள் வந்துட்டு ஒரே மாதிரி தான், அதுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்றேன். மறக்காம இந்த வீடியோ வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.